நண்பர்களே, நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா, நான் உண்மையிலேயே வாழ்க்கையை அனுபவித்து வாழ்கிறேனா அல்லது எப்போதும் பயத்தின் பிடியில் சிக்கி வாழ்கிறேனா என்று? நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? மக்கள் என்னை பார்த்து சிரிப்பார்களா, என்னை அவமதிப்பார்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்குள் அடிக்கடி எழுகின்றன. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் ஆபத்தானது. ஆனால் பல நேரங்களில் நம் கவனத்திற்கு வராமல் போகும் ஒரு உள்நாட்டு எதிரியை பற்றிதான். அது நம்முடைய முன்னேற்ற பாதைகளை தடுக்கிறது. அந்த எதிரியை நாம் கடந்து சென்றால்தான் நம்முடைய உண்மையான சக்தியை கண்டுபிடிக்க முடியும். அந்த எதிரிதான் பயம். இது ஒரு சிறிய வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அதன் தாக்கம் முடிவில்லாதது. பயம் நம்மை உள்ளிருந்து அழிக்கிறது, நம்முடைய நம்பிக்கைகளை சிதைக்கிறது, நாம் இலக்கை அடைவதற்கு முன்பே நம்முடைய கால்களை பிடித்து நிறுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் விரும்பிய விஷயங்களை செய்ய பயம் உங்களை தடுத்திருக்கிறது? உங்கள் கனவுகள் பெரியதாக இருந்தாலும் பயம் அவற்றை சிறியதாக மாற்றிவிடுகிறது. நீங்கள் உயரங்களை அடைய விரும்பினீர்கள், ஆனால் வீழ்ச்சி என்ற பயம் உங்கள் இறக்கைகளை வெட்டிவிட்டது. நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக மாற முயன்றீர்கள், ஆனால் பயம் நீங்கள் செல்லும் பாதையிலிருந்து உங்களை தடுத்துவிட்டது. பயம் ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது நம்முடைய கனவுகளுக்கும் நிஜத்திற்கும் இடையில் நிற்கும் ஒரு தெரியாத தடையாகும். பயம் நம்மை பலவீனமாக்குகிறது. நாம் ஒரு புதிய விஷயத்தை தொடங்க முயற்சிக்கும் போது அது நம்முடைய மனதை கட்டுப்படுத்துகிறது, மனதை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. அப்போது நம்முள் ஒரு குரல் ஒலிக்கத் தொடங்குகிறது: நீ தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? மக்கள் என்ன சொல்வார்கள்? இதை நீ செய்ய முடியுமா? இந்த பயம் நம்முள் நடக்கும் ஒரு மனதளவிலான மறை போராட்டம். அது நம்மை கடந்த காலத்தின் வருத்தத்திலும் எதிர்காலத்தின் கவலையிலும் முழுமையாக மூழ்கடிக்கிறது. இதனால் நாம் நிகழ்காலத்தை அனுபவிக்க கூட முடியாமல் போய்விடுகிறது. இதில் மிகப்பெரிய வியப்பான விஷயம் என்ன தெரியுமா? நாம் அனுபவிக்கும் பயங்களில் 90% நம்முடைய மனம் உருவாக்கும் பொய்யான விளையாட்டுகள்தான். அதாவது, பயம் உண்மையின் பிரதிபலிப்பு அல்ல, அது கற்பனை செய்து உருவாக்கப்பட்ட ஒரு காட்சிதான். பயம் நமக்கு தோல்வி, அவமானம், இழப்பு போன்ற பெரிய பெரிய படங்களை காட்டுகிறது. ஆனால் நிஜத்தை புரிந்து கொண்டால் நமக்கு தெளிவாக புரியும். பயம் என்பது நம்மை மனதில் மட்டும் பிடித்து வைத்திருக்கும் மிகவும் நம்ப வைக்கும் ஒரு போலி நாடகம். பயம் ஒருவரின் வாழ்க்கையை சிக்கலாக்குகிறது. புதிய விஷயங்களை செய்யவும் ஆபத்துக்களை ஏற்கவும் பயப்படுகிறவர்கள் பெரும்பாலும் தயங்குகிறார்கள். பயம் உருவாக்கும் ஒரு பாதுகாப்பான எல்லைக்குள் ஒதுங்கி வாழ்வதையே அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பான எல்லை ஒரு மாயை என்பதை நாம் உணர வேண்டும். உண்மையான வாழ்க்கை, அனுபவங்களும் வளர்ச்சியும் நிறைந்த உலகம் அந்த எல்லைக்கு வெளியேதான் தொடங்குகிறது. பயம் நம்முடைய உறவுகளையும் தீவிரமாக பாதிக்கிறது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லவும், கனவுகளையும் உணர்ச்சிகளையும் பகிரவும் அது நம்மை அனுமதிக்காமல் ஓர் அடக்கப்பட்ட நிலையை உருவாக்குகிறது. மெல்ல மெல்ல அது நம்முடைய தன்னம்பிக்கையை அழித்து விடுகிறது. பயம் ஒரு உணர்வு அல்ல, அது நம்முடைய கனவுகளையும் தைரியத்தையும் பறிக்கும் ஒரு தடையாகும். அது நம்மை உள்ளிருந்து பலவீனப்படுத்தி நம்முடைய உண்மையான திறமைகளுக்கு கீழான ஒரு வாழ்க்கையை வாழ நம்மை தள்ளுகிறது. நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? மக்கள் என்ன சொல்வார்கள்? என்னால் இதை செய்ய முடியுமா? இந்த எண்ணங்கள்தான் நம்முடைய இலக்குகளுக்குச் செல்லும் பாதையை தடுக்கும் பயத்தின் குரல். பயத்தின் மிகப்பெரிய பாதிப்பு என்னவென்றால், ஒரு சிறிய தோல்வியிலேயே கவனம் செலுத்தி முடிவெடுக்க கூட அது நம்மை அனுமதிக்காது. அது நம்முடைய சிந்தனை திறனை குறைக்கிறது, நம்முடைய கனவுகளை அழிக்கிறது. பயம் ஒரு மனதளவிலான தடையாக மட்டுமல்ல, அது உடலையும் பாதிக்கிறது. மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது, தூக்கத்தை கெடுக்கிறது, நோய்களுக்கு காரணமாகவும் மாறக்கூடும். பயத்துடன் கூடிய வாழ்க்கை ஒரு பயங்கர கனவு போல் இருக்கும். அது நம்மை நம்முடைய இலக்குகளிலிருந்து தொலைவில் தள்ளிக்கொண்டு போகிறது. பயம் உறவுகளை சிதைக்கிறது, வேலை வாழ்க்கைக்கு தடையாக மாறுகிறது, தனிப்பட்ட வளர்ச்சியையும் அழிக்கிறது. அதனால் பயத்திலிருந்து விடுபடாமல் வாழ்க்கையில் முழுமையை அடைய முடியாது. பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அதை மீறிச் செல்லும் தைரியம் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியம். உங்களுக்கு ஒரு சிறந்த வேலை வேண்டும், ஆனால் அந்த வேலைக்கு நேர்காணல் கொடுக்க பயம் உங்களை தடுத்து விடுகிறது. யாரிடமாவது மனதை திறந்து பேச வேண்டும் என்று நினைக்கும்போது பயம் உங்களை தயக்கத்தில் ஆழ்த்துகிறது. புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்பும் போது தோல்வி அடைந்து விடுவேனா என்ற பயம்
உங்களை அதிலிருந்து விலக்குகிறது. இந்த உலகில் 90% மக்கள் தோல்வியடைவது திறமை இல்லாததால் அல்ல, பயத்தை தோற்கடிக்கும் தைரியம் இல்லாததால்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இருக்கவே இல்லாத ஆபத்துகளை கூட நம்மை பயமுறுத்துவது நம்முடைய மனத்தின் விளையாட்டே. பயம் நம்முடைய கனவுகளுக்கும் நிஜத்திற்கும் நடுவில் நிற்கும் கண்ணாடி போன்ற ஒரு சுவர்தான். நீங்கள் நினைத்தால் அதை உடைத்தெறிய முடியும். பயத்தை எப்படி எதிர்கொள்வது? அதை தவிர்க்க முடியுமா அல்லது தோற்கடிக்க முடியுமா? நீங்கள் எவ்வளவு பயப்படுகிறீர்களோ அவ்வளவு அந்த பயம் உங்களை தொடர்ந்து வரும். அதிலிருந்து ஓடிப்போவதை விட அதை நேரடியாக எதிர்கொண்டு சவால் விடுங்கள். பயத்தை தோற்கடிக்க பெரிய குதிப்பு தேவையில்லை. சிறிய சிறிய அடிகளாக மெல்ல மெல்ல உங்கள் பயங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுங்கள். பயம் வந்தால், இதற்கும் மேலானவன் நான், இதை நான் தோற்கடிக்க முடியும் என்று உங்களை நீங்களே நினைவூட்டுங்கள். உங்கள் கனவுகளுக்கு முன் பயத்தை ஒரு தடையாக மாறவிடாதீர்கள். எப்போதும் உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உழைப்பும் தைரியமும் பயத்தை விட பெரியவை என்பதை மறக்காதீர்கள். பயம் என்பது மனத்தின் ஒரு வலையே என்பதை உங்களுக்கு நினைவூட்டுவதே இந்த வீடியோவின் நோக்கம். நீங்கள் பயத்தை உணர்ந்து அதை எதிர்கொண்டு சவால் விடும்போது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். பயத்தை தோற்கடித்து கனவுகளை நிஜமாக்கி நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ தயாரா? அப்படியானால் இன்றே தொடங்குங்கள். பயத்தை உங்கள் எதிரியாக பார்க்காமல் உங்கள் சக்தியாக மாற்றுங்கள். ஏனென்றால் பயத்தை தோற்கடித்தால்தான் உங்கள் வாழ்க்கையின் உயரங்களை அடைய முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் முதல் படிதான் இந்த வீடியோ. இதை முழுவதும் பாருங்கள். ஏனென்றால் பயத்தை தோற்கடிக்கவும் வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்லவும் நாங்கள் உங்களை வழிநடத்துவோம். உங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் முதல் படி எடுத்து வைத்தால் போதும். இந்த கதை ஒரு சிறிய நகரத்தில் ஒரு ஆடம்பர மாளிகையின் உரிமையாளராக இருந்த சேத் கோபால்தாஸ் என்பவரின் கதையுடன் தொடங்குகிறது. செல்வத்திற்கும் வணிகத் திறமைக்கும் பெயர் பெற்றவர் அவர். அவருடைய செல்வம் அளவில்லாதது. தங்கப் பாத்திரங்கள், அமூல்ய ரத்தினங்கள், நாட்டிற்குள்ளும் வெளிநாடுகளிலும் வணிகங்கள் எல்லாம் இருந்தாலும் அவருடைய மனம் எப்போதும் கலங்கியிருந்தது. எதிர்காலத்தைப் பற்றியும் இருக்கும் செல்வத்தின் பாதுகாப்பை பற்றியும் கோபால்தாஸ் எப்போதும் கவலையுடன் இருந்தார். யாராவது தன்னிடம் உள்ள அனைத்தையும் பறித்துக் கொள்வார்களோ என்ற ஆழமான பயம் அவருடைய மனத்தில் இருந்ததால் இரவுகளில் கூட அமைதியாக தூங்க முடியவில்லை. பகலில் அனைவரையும் சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய அரண்மனையில் தங்கக் கதவுகளும் பலமான இரும்பு கம்பிகளும் இருந்தாலும் எந்த பாதுகாப்பும் அவருடைய பயத்தை தடுக்க முடியவில்லை. இது பயத்தின் காரணமாக நிகழ்காலத்தில் வாழ முடியாத ஒரு மனிதனின் நிலையை சுட்டிக்காட்டுகிறது. சேத் ஜியின் பயம் வெளிப்புற ஆபத்துகளில் மட்டும் சுருங்கி நிற்கவில்லை. எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளில் அவர் முழுமையாக மூழ்கியிருந்ததால் நிகழ்காலத்தை அனுபவிப்பதை மறந்துவிட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு கேள்வியோடுதான் அவர் நாள் தொடங்கியது. என்னுடைய வணிகம் நாளை சிதைந்தால் என்ன ஆகும்? எனக்கு ஏதாவது உடல்நலக் குறைவு வந்தால் என்ன செய்வது? மக்கள் என்னுடைய செல்வத்தை தவறாக பயன்படுத்துகிறார்களோ? இந்த எண்ணங்களால் அவர் குடும்பத்தினரிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் இறுதியில் தன்னிடமிருந்தே கூட தூரமாகிவிட்டார். மகனும் மனைவியும் அவருடன் பேச முயன்றார்கள். ஆனால் அவர் எப்போதும் பதற்றத்திலும் கலக்கத்திலும் மூழ்கியவராகவே இருந்தார். ஒரு நாள் சேத் ஜியின் மன அமைதி முழுமையாக சிதைந்த நிலையில் இந்த மனழுத்தத்திலிருந்து விடுபட ஒரு ஞானியின் உதவியை நாட அவர் முடிவு செய்தார். அவருடைய தேடல் அருகிலுள்ள ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஒரு சந்நியாசி வித்யாந்தரிடம் அவரை கொண்டு சென்றது. சேத் ஜியை பார்த்த உடனேயே அந்த சந்நியாசிக்கு அவருடைய பயம் புரிந்துவிட்டது. அமைதியான குரலில் அவர் கேட்டார், சேத்ஜி, நீங்கள் எதற்காக இவ்வளவு கலங்குகிறீர்கள்? உலகத்தின் அனைத்து வசதிகளும் உங்களிடம் இருக்கிறதே. சேத்ஜி பாரமடைந்த இதயத்துடன் சொன்னார், குருவே, இதுவே என் பிரச்சனை. இவ்வளவு இருந்தும் நான் எப்போதும் பயத்தில்தான் இருக்கிறேன். இவை அனைத்தும் எப்போது வேண்டுமானாலும் இல்லாமல் போய்விடும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். தயவு செய்து என்னை வழிநடத்துங்கள். சந்நியாசி சிரித்தபடி கூறினார், பயம் நம்முடைய அறியாமையிலிருந்து பிறக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் உங்களையும் உங்களுடைய செல்வத்தையும் உணராமல் தான் வாழ்கிறீர்கள். முதலில் நீங்கள் உங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உண்மையான செல்வம் என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும்.
பின்னர் அந்த சந்நியாசி சேத்ஜிக்கு சில முக்கியமான அறிவுரைகளை வழங்கினார் மற்றும் சில நாட்கள் அவற்றை தியானிக்க பரிந்துரைத்தார். அவை இவ்வாறு இருந்தன: இப்போது உங்களிடம் இருப்பதை முழுமையாக அனுபவியுங்கள். எதிர்காலம் உங்கள் கைகளில் இல்லை, ஆனால் நிகழ்காலம் உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் நிகழ்காலத்தை மேம்படுத்தினால் எதிர்காலம் தானாகவே மேம்படும். உண்மையான செல்வம் உங்கள் உள்ளேதான் உள்ளது. செல்வம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது, ஆனால் உங்கள் மனம், உங்கள் உறவுகள், உங்கள் அறிவு, இதுவே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். பயத்தை அழிக்க முயற்சிக்காதீர்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். பயம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் அது உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள். நீங்கள் பயத்தை புரிந்து கொண்டால் அதே பயம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு கருவியாக மாறிவிடும். பின்னர் சந்நியாசி ஒரு கதையை கூறினார். அது சேத்ஜியின் இதயத்தை ஆழமாக தொட்டது. ஒரு முறை ஒரு விவசாயி தன்னுடைய வயலில் வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று ஒரு பெரும் புயல் வந்து அவனுடைய அனைத்து பயிர்களையும் அழித்துவிட்டது. அவன் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தான், ஆனால் தைரியத்தை இழக்கவில்லை. அவன் சொன்னான், என்னுடைய நிலம் இன்னும் என்னிடம் இருக்கிறது. நான் மீண்டும் கடினமாக உழைப்பேன். அடுத்த வருடம் அவன் இரட்டிப்பு உழைப்பு செய்து முந்தையதை விட அதிக விளைச்சலை பெற்றான். புயல் அவனை பயமுறுத்தியது, ஆனால் அவன் அந்த பயத்தை தன்னுடைய சக்தியாக மாற்றிக்கொண்டான். சேத் கோபால்தாஸ் சந்நியாசியின் வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தத் தொடங்கினார். முதலில் கவலையுடன் அல்ல, நன்றியுணர்வுடன் தன்னுடைய நாளை தொடங்க கற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் காலையில் தன் செல்வத்திற்காக மட்டுமல்ல, குடும்பம், உடல்நலம், அனுபவங்கள் இவைகளுக்காக அவர் நன்றி தெரிவித்தார். அதற்கு மேல் தன்னுடைய செல்வத்தின் ஒரு பகுதியை தேவைப்படுகிறவர்களுக்கு உதவ தானமாக வழங்கத் தொடங்கினார். மற்றவர்களை உதவுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி தன்னுடைய முழு செல்வத்தை விட மதிப்புமிக்கது என்பதை அவர் உணர்ந்தார். சேத்ஜியின் இந்த பயணத்திலிருந்து நாம் அனைவரும் சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். பயத்தை மறுப்பதற்கு பதிலாக அதை புரிந்து கொள்ள முயலுங்கள். அந்த பயம் எங்கிருந்து வருகிறது, அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன என்பதை அறியுங்கள். நம்முடைய மனம் அல்லது கடந்த காலத்தில் வாழ்கிறது, அல்லது எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளில் வாழ்கிறது. ஆனால் உண்மையான வாழ்க்கை நிகழ்காலத்தில்தான் உள்ளது. அதை முழுமையாக வாழ பழகுங்கள். மனதை அமைதிப்படுத்தவும், தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் தியானமும் பிராணாயாமமும் உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். பயத்தின் மிகப்பெரிய காரணம் அறியாமைதான். கற்றலின் மூலம், சுய ஆய்வின் மூலம் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்கள். சில மாதங்களுக்குள் சேத் கோபால்தாஸின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. அவர் முழுமையாக மாறிப்போனார். இப்போது அவர் அமைதியானவர், மகிழ்ச்சியானவர், மனநிறைவுடன் வாழும் ஒருவராக மாறினார். அவருடைய அரண்மனை செல்வத்தால் மட்டும் நிரம்பியதாக இல்லை, அங்கு மகிழ்ச்சியே முழுவதுமாக நிறைந்திருந்தது. அவருடைய இந்த மாற்றம் முழு கிராமத்திற்கும் ஒரு பெரிய ஊக்கமாக மாறியது. பயத்தை எதிர்கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதை சேத்ஜியின் கதை நமக்கு கற்றுத்தருகிறது. நண்பர்களே, இப்போது நாம் இன்னொரு சுவாரஸ்யமான கதைக்குள் நுழையலாம். அது விக்ரமன் என்பவரின் கதை. இது சிரமங்கள் நிறைந்த ஒரு பயணத்தின் தொடக்கம். ஆனால் அந்த ஜெல்ஃப்ட போராட்டமே அவரை வலிமையானவனாகவும் வெற்றியாளனாகவும் மாற்றியது. விக்ரமனின் தந்தை திடீரென்று இறந்தபோது அவனுடைய உலகம் முழுமையாக தலைகீழாக மாறிவிட்டது. குழந்தைகள் பொதுவாக படிப்பில் மூழ்கியிருந்த அந்த சிறிய கிராமத்தில் விக்ரமனின் வாழ்க்கை கடினமும் எதிர்பாராததுமான ஒரு திருப்பத்தை எடுத்தது. இது ஒரு சாதாரண சம்பவமாக இல்லை. தன்னுடைய குழந்தை பருவம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றும், இனி தாயையும் இளைய சகோதரர்களையும் பாதுகாக்க வேண்டியது தனது பொறுப்பு என்றும் விக்ரமன் உணர்ந்தான். விக்ரமன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சிறுவனாக இருந்தான். ஆனால் தந்தை இறந்தவுடனே தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு ஒரு புதிய பொறுப்பை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவன் புரிந்து கொண்டான். அவனுடைய மனதில் பெரும் குழப்பம் இருந்தது. ஏனெனில் வீட்டின் பொறுப்பு இனி முழுவதும் தன்னிடமே இருக்கிறது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஒரு நிமிடம் கூட அவன் தன்னை ஒரு குழந்தை என்று உணரவில்லை. தந்தையில்லாத எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் பதற்றத்தின் நிழல் அவனுடைய கண்களில் தெளிவாக இருந்தது. அதனிடையே கூட தன்னுடைய குடும்பத்தை ஒருபோதும் சிரமத்தில் பார்க்க மாட்டேன் என்ற உறுதியான தீர்மானம் அவனுடைய உள்ளத்தில் பிறந்தது.
இந்த கடினமான சூழ்நிலையில் விக்ரமனுக்கு மிகப்பெரிய சவால் படிப்பை விட்டுவிட்டு வாழ்க்கையின் உண்மையான தேர்வை எதிர்கொள்வதே ஆக இருந்தது. படிப்பை முடித்து ஒரு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்பதே அவனுடைய கனவாக இருந்தது. ஆனால் இப்போது அவை அனைத்தும் அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் படிப்பை விட பெரிய ஒன்றை செய்ய வேண்டிய நிலை உள்ளதாக தந்தையின் இழப்பு அவனை உணரச் செய்தது. குடும்பத்திற்காக ஒரு வாழ்வாதாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். தன்னுடைய குழந்தை பருவத்தை விட்டுவிட்டு கடின உழைப்பும் போராட்டமும் நிறைந்த ஒரு பாதையை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விக்ரமன் மெல்ல மெல்ல ஏற்றுக்கொண்டான். இந்த முடிவை எடுத்த பிறகு விக்ரமனின் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. இவற்றையெல்லாம் நான் ஒருவனாகவே செய்ய முடியுமா? என் இளைய சகோதரர்களை சரியான பாதையில் நடத்த என்னால் முடியுமா? என் கடின உழைப்பு ஒரு நாள் பலன் தருமா? இந்த கேள்விகளுக்கு விக்ரமனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. அதற்குப் பிறகும் தன்னுடைய சூழ்நிலையை எதிர்த்து நின்று குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் பயத்தை தாண்டி தைரியமான அடிகளை எடுக்க வேண்டும் என்று அவன் தன்னை தானே உறுதிப்படுத்திக் கொண்டான். விக்ரமன் படிப்பை விட்டு வேலைக்கு போகக்கூடாது என்று கிராமத்திலுள்ள அனைவரும் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். படித்திருந்தால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகள் செய்யலாம் என்று சிலர் கூறினார்கள். ஆனால் இந்த வார்த்தைகள் எதையும் கவனிக்காமல் விக்ரமன் முழுமையாக கடின உழைப்பில் மூழ்கினான். பள்ளி புத்தகங்களுக்கு விடை சொன்னபோது விக்ரமனின் மனதில் பெரும் வேதனை எழுந்தது. ஆனால் தான் செய்வது குடும்பத்திற்காக என்பதை அவன் உணர்ந்தபோது அவனுடைய தினசரி வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. காலையில் வயலில் வேலை செய்தான். பகலில் சூளை பணிகளில் உழைத்தான். மாலையில் ஒரு கடையில் சிறிய வேலைகளையும் செய்யத் தொடங்கினான். வேலை செய்யும்போது தன்னுடைய வலிமையும் பொறுமையும் சோதிக்கப்படும் வாய்ப்பு கிடைத்தது என்பதோடு மட்டுமல்ல, நான் சரியான பாதையில்தான் நடக்கிறேனா என்று விக்ரமன் ஒவ்வொரு நாளும் தன்னை தானே கேட்டுக்கொண்டான். இந்த கடின உழைப்பினிடையிலும் தான் ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி முன்னேற முடியவில்லை என்று அவனுக்கு தோன்றியது. அப்படி இருந்தாலும் சில காலம் கழித்தால் தன்னுடைய குடும்பம் மேம்பட்ட நிலையில் இருக்கும் என்று அவன் தினமும் நம்பிக்கையுடன் நினைத்தான். விக்ரமனின் இந்த போராட்டம் உடல் ரீதியானது மட்டுமல்ல, மன ரீதியானதும் கூட. மக்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், தான் எந்த நிலைமையில் இருக்கிறான் என்பதை அவன் நன்றாகவே உணர்ந்திருந்தான். பல நேரங்களில் அவன் தன்னை தானே கேட்டுக்கொண்டான். நான் செய்வது சரிதானா? இதற்கு பதிலாக வேறு ஒரு வழி இருக்கிறதா? ஆனால் விக்ரமன் அந்த எண்ணங்களில் சிக்கிக் கொள்ளவில்லை. தன்னிடம் என்ன இழக்கப்படுகிறது என்பதை அவன் ஒருபோதும் எண்ணவில்லை. அதற்கு பதிலாக தான் என்ன பெற முடியும் என்பதில்தான் அவன் கவனம் செலுத்தினான். ஒரு நாள் விக்ரமனின் கிராமத்தைச் சேர்ந்த சிலர் அவனை சந்தித்து கூறினார்கள், நீ படிப்பை விட்டுவிட்டாய். இனி உன் வாழ்க்கை என்ன ஆகும் விக்ரமா? அவன் ஒரு சிறிய புன்னகையுடன் அந்த வார்த்தைகளை கேட்டான். பின்னர் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் அவன் சொன்னான், நான் என்ன இழக்கிறேன் என்று சிந்திக்க விரும்பவில்லை. அதற்கு பதிலாக நான் என்ன பெற முடியும் என்பதில்தான் கவனம் செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பமே என்னுடைய முதல் மற்றும் இறுதி இலக்கு. விக்ரமன் தன்னுடைய போராட்டத்தை ஒருபோதும் பலவீனமாக கருதவில்லை. அதற்கு மாறாக அதை தன்னுடைய வலிமையாகவே பார்த்தான். போராட்டம் இல்லாமல் வெற்றியை அனுபவிப்பவர்கள் அந்த போராட்டத்தின் மதிப்பை ஒருபோதும் உணரமாட்டார்கள் என்று அவன் நம்பினான். எந்த சிரமம் வந்தாலும் அதை நேரடியாக எதிர்கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். தன்னுடைய பயணம் எளிதானதாக இருக்காது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று அவன் தன்னுடைய மனதிற்குள் வாக்கு கொடுத்திருந்தான். விக்ரமனின் வாழ்க்கையில் அவன் பல போராட்டங்களை எதிர்கொண்டிருந்தான். ஆனால் இப்போது குடும்பத்தின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னொரு பெரிய சவால் அவனுக்கு முன் நின்றது. கிராமத்தின் கேலியும் சமூகத்தின் அழுத்தமும் விக்ரமனின் நிலையை புரிந்து கொள்வதற்கு பதிலாக அவனை விமர்சிக்கத் தொடங்கின. இந்த சமூக அழுத்தங்களுக்கிடையில் விக்ரமனின் வாழ்க்கை மெல்ல மெல்ல சீரழியத் தொடங்கியது. அவனுடைய நிலை கீழே சரிந்தது. இது அவனுக்கு ஒரு புதிய சோதனையாக மாறியது. விக்ரமன் ஏன் தன்னுடைய படிப்பை விட்டான் என்பதை கிராம மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான விரக்தி உருவானது. சமூகம் தன்னை தன்னுடைய முயற்சியின் வெளிப்படையான விளைவுகளால் மட்டுமே அளவிடுகிறது என்றும் தன்னுடைய போராட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றும் அவனுக்கு தோன்றியது. தான் செய்வது குடும்பத்தின் நலனுக்காக என்பதை விக்ரமன் நன்றாகவே அறிந்திருந்தாலும்
சமூகம் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. படித்திருந்தால் வாழ்க்கை எவ்வளவோ நன்றாக இருக்கும் என்றும், இவ்வளவு கடினமாக உழைத்தும் என்ன பயன், ஒன்றும் கிடைக்காது என்றும் சிலர் கூறினார்கள். இந்த வார்த்தைகள் விக்கிரமனை ஆழமாக வேதனைப்படுத்தின. என்னுடைய கடின உழைப்புக்கு அர்த்தமே இல்லையா என்றும், சமூகம் புத்தகங்களையும் பட்டங்களையும் மட்டும்தான் வெற்றியாக பார்க்கிறதா என்றும் அவன் சிந்தித்தான். இந்த கேள்விகளுடன் விக்கிரமன் பல இரவுகள் தூங்காமல் கழித்தான். ஆனால் இந்த கேலியும் விமர்சனமும் தன்னுடைய தன்னம்பிக்கைக்கு தடையாக மாற அனுமதிக்க மாட்டேன் என்று அவன் தன்னிடம் உறுதியான பிரமாணம் எடுத்துக்கொண்டான். சமூகத்தின் அழுத்தம் விக்கிரமன் மீது மெல்ல மெல்ல அதிகரித்துக் கொண்டிருந்தது. மக்களின் வார்த்தைகள் நான் செய்வது சரிதானா என்று அவனை மீண்டும் சிந்திக்க வைத்தன. என்னுடைய வாழ்க்கையை நான் சரியான திசையில் நடத்துகிறேனா, அல்லது நானும் என்னுடைய குடும்பமும் ஒரு இருண்ட பாதைக்குள் நம்மையே தள்ளிவிட்டோமா என்றும் அவன் சந்தேகப்பட்டான். ஆனால் பிறரை கேட்டு நடந்தால் தன்னுடைய பாதையில் முன்னேற முடியாது என்பதை தன் வாழ்க்கையின் மூலம் விக்கிரமன் மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்கினான். இந்த அழுத்தங்களுக்கும் கேலிகளுக்கும் இடையில் இனி யாரையும் கவனிக்க வேண்டாம் என்று விக்கிரமன் தீர்மானித்தான். ஒரு மனிதனை அவனுடைய வெளிப்புற தோற்றம், பதவி அல்லது தொழில் கொண்டு அளவிடக்கூடாது. அதற்கு பதிலாக அவனுடைய போராட்டமும் கடின உழைப்புமே அவனை மதிப்பிடும் அளவுகோலாக இருக்க வேண்டும் என்று அவன் உணர்ந்தான். இந்த சமூக அழுத்தங்களை தாண்டிச் செல்ல விக்கிரமன் தன்னுடைய சொந்த பாதையை தேர்வு செய்து தன்னுடைய உள்ளார்ந்த வலிமையில் நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினான். இது எளிதான விஷயமில்லை. ஒவ்வொரு நாளும் சமூகத்தின் கேலிகளை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் இவையெல்லாம் காலத்தின் ஒரு பகுதி என்று விக்கிரமன் ஏற்றுக்கொண்டான். புத்தகங்களாலும் படிப்பாலும் மட்டுமல்ல, கடின உழைப்பு, போராட்டம், அர்ப்பணிப்பு இவைகளின் மூலமும் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைய முடியும் என்பதை தான் நிரூபிக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். சமூகத்துடன் போராடுவதற்கு பதிலாக விக்கிரமன் தன்னோடுதானே ஒரு போராட்டத்தை தொடங்கினான். இந்த அழுத்தங்களை தன்னுடைய வலிமையாக மாற்றிக்கொண்டு ஒருபோதும் தோல்வியடைய மாட்டேன் என்று அவன் உறுதியான தீர்மானம் எடுத்தான். இதுவே அவனுடைய உண்மையான வலிமையாக மாறியது. கேலிகளும் அழுத்தங்களும் பெரிய சக்தி அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். குடும்பத்தின் பொறுப்பை நிறைவேற்ற விக்கிரமன் பல வகையான வேலைகளை செய்யத் தொடங்கினான். ஆனால் அந்த கடின உழைப்பின் உள்ளே ஒரு வேறுபட்ட போராட்டம் ஒளிந்திருந்தது. தன்னுடைய குடும்பத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதே அவனுடைய மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது. பகலும் இரவும் வயல்களில் வேலை செய்தான். முழு நாளும் வியர்த்து உழைத்தான். இரவில் சோர்வுடன் தூங்கிவிட்டான். ஆனால் ஒரு விஷயம் அவனுடைய மனதை எப்போதும் கலங்க வைத்துக் கொண்டே இருந்தது. அவனுடைய மனத்தில் எப்போதும் ஒரு கனவு இருந்தது. ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவு. வெறும் கடின உழைப்பால் மட்டும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வராது என்பதை அவன் புரிந்து கொண்டான். குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளிக்க வேண்டுமென்றால் பணம் சம்பாதிக்கும் முறையையே மாற்ற வேண்டும் என்று அவன் யோசித்தான். தன்னுடைய சொந்த தொழிலை தொடங்க வேண்டும் என்று பலமுறை அவன் சிந்தித்தான். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. விக்கிரமனுக்கு பண பற்றாக்குறை இருந்தது. ஒரு தொழிலை தொடங்க தேவையான பணம் அவனிடம் இல்லை. கிராமத்தில் அவனுக்கென எந்த சொத்தும் இல்லை. யாரிடமும் கடன் கேட்கும் தைரியமும் அவனுக்கு இல்லை. அதையெல்லாம் போன்றும் விக்கிரமன் பின்னடையவில்லை. அவன் தன்னிடம் தானே சொன்னான், பணம் இல்லை என்றால் என்ன? கடினமாக உழைத்தால் எல்லாவற்றையும் அடைய முடியும். பணம் இல்லாமல் கூட சரியான திசையில் சிந்தித்து முன்னேறினால் ஒரு நாள் வெற்றியை அடைய முடியும் என்று அவன் உறுதியாக நம்பினான். ஒரு தொழிலாளியாக வேலை செய்தபோது விக்கிரமன் தன்னுடைய சிந்தனை முறையை மாற்றத் தொடங்கினான். வெறும் ஒரு தொழிலாளியாக வேலை செய்வதற்கு பதிலாக எப்படி அதிக லாபம் பெற முடியும் என்று ஒவ்வொரு நாளும் புதிய வழிகளை சிந்திக்கத் தொடங்கினான். தான் சம்பாதித்த ஒவ்வொரு காசையும் தன்னுடைய தொழிலுக்காக அவன் சேமிக்கத் தொடங்கினான். ஆரம்பத்தில் கிராமத்தில் ஒரு சிறிய மளிகை கடை தொடங்குவது அல்லது ஏதாவது உள்ளூர் தொழிலில் பணம் முதலீடு செய்வது பற்றி அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் தொழிலில் பணம் மட்டுமே போதாது. சரியான திசையும் சரியான திட்டமிடலும் மிகவும் முக்கியம் என்பதை விக்கிரமன் புரிந்து கொண்டான். பணப்பற்றாக்குறை ஒரு தற்காலிக பிரச்சனை மட்டுமே என்றும், உண்மையான பிரச்சனை தன்னை எப்படி தயார்படுத்திக் கொள்கிறான் என்பதில்தான் உள்ளது என்று அவன் எண்ணினான். சிறிய அடிகளை எடுக்க வேண்டும் என்று விக்கிரமன் முடிவு செய்தான். ஏனெனில் சிறிய அடிகளே ஒரு நாள் பெரிய வெற்றிக்கு கொண்டு செல்லும் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆரம்பத்தில் தன்னுடைய தொடர்புகளை பயன்படுத்தி
யாராவது பணம் கடன் தருவார்களா அல்லது எப்படியாவது சிறிதளவு மூலதனம் கிடைக்குமா என்று அவன் தேடத் தொடங்கினான். ஆனால் எந்த உதவியும் கிடைக்காத போது, யாரும் எனக்கு உதவவில்லை என்றால் நான் பின்னடைய வேண்டுமா என்று அவன் தன்னை தானே கேட்டுக்கொண்டான். பின்னர் விக்கிரமன் இதுவே நல்லது என்று நினைத்தான். ஏனெனில் தான் தன் காலில் நிற்க ஆரம்பித்தால் யாருடைய உதவியும் தேவையில்லை அல்லவா? அவன் தன்னுடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்தான். இப்போது அவன் தன்னை தானே சவால் செய்யத் தொடங்கினான். விக்கிரமனின் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய மாற்றுப்பாதையில் இருந்தது. அவன் ஒரு சிறிய தொழிலை தொடங்கியிருந்தான். இந்த பயணத்தில் மிகவும் முக்கியமான விஷயம், ஒவ்வொரு அடியையும் அவன் முன்னோக்கி வைத்துக்கொண்டே சென்றான் என்பதுதான். ஆனால் அவன் தொடர்ந்து போராட வேண்டியிருந்தது. பணத்தின் குறைவு, வளங்களின் பற்றாக்குறை, சமூகத்தின் அழுத்தம், இவை அனைத்தையும் விக்கிரமன் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. ஆனால் வெற்றிக்காக கடின உழைப்பு மட்டுமல்ல, தொடர்ச்சியான போராட்டமும் தேவை என்பதை இப்போது அவன் நன்றாகவே புரிந்து கொண்டான். விக்கிரமன் தன்னுடைய சிறிய தொழிலை ஒரு சிறிய கடையாகத்தான் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து மாலை வரை விக்கிரமன் தன்னுடைய சிறிய தொழிலில் முழுமையாக மூழ்கியிருந்தான். நாட்களும் மாதங்களும் கடந்து செல்ல விக்கிரமன் மெல்ல மெல்ல தன்னுடைய தொழிலை வளர்த்து கொண்டான். ஆரம்பத்தில் மிக குறைந்த லாபம் கிடைத்தபோது இது ஒரு நாள் மாறுமா என்று அவன் கவலைப்பட்டான். ஆனால் விக்கிரமன் தன்னுடைய கடின உழைப்பிலும் நிலைத்த முயற்சியிலும் நம்பிக்கை வைத்தான். அப்படியே சில ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரு நாள் அவனுடைய சிறிய தொழில் ஒரு நிலையான வருமான மூலமாக மாறத் தொடங்கியது. இனி முன்னையதைப் போல கஷ்டப்பட வேண்டிய நிலை இல்லை. அவனுடைய கடை இப்போது கிராமத்தின் ஒரு முக்கியமான மையமாக மாறியிருந்தது. மக்கள் அங்கே வந்து சேவைகளை பெற்றுச் சென்றார்கள். தன்னுடைய முதல் போராட்டத்தின் முழு பலனையும் விக்கிரமன் இப்போது அடைந்தான். வெற்றிக்கு குறுக்கு வழிகள் எதுவும் இல்லை என்றும், தொடர்ச்சியான போராட்டங்களும் சிரமங்களும் மூலமாக மட்டுமே அதை அடைய முடியும் என்றும் அவன் புரிந்து கொண்டான். இந்த நிலைத்த தன்மை விக்கிரமனின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது. இப்போது அவனால் தன்னுடைய குடும்பத்தை நிம்மதியாக பார்த்து கொள்ள முடிந்தது. இளைய சகோதரர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடிந்தது. குடும்பத்தில் மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். போராட்டத்திற்கும் கடின உழைப்பிற்கும் மாற்று எதுவும் இல்லை என்பதை விக்கிரமன் நிரூபித்தான். தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கடினமாக உழைக்கும் எந்த ஒருவருக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். விக்கிரமனின் பயணம் அவனுடைய வெற்றிக் கதையாக மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லும் போராட்டத்தின் கதையாகவும் இருந்தது. நமக்கு ஒரு தெளிவான இலக்கு இருந்தால், அந்த இலக்கிற்காக நேர்மையாகவும் தொடர்ச்சியாகவும் எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து போராடினால், ஒரு சிரமமும் நம்மை வெற்றியின் பாதையில் முன்னேறுவதிலிருந்து தடுக்க முடியாது என்பதை விக்கிரமன் நமக்கு கற்றுத்தந்தான். எந்த நிலையிலும் தோற்றுப்போகக் கூடாது என்பதையும் அவன் தன் வாழ்க்கையால் நமக்கு காட்டினான். ஏனெனில் வெற்றி என்பது ஒரே இரவில் கிடைப்பது அல்ல. அது காலத்தின் சோதனைகளாலும் தொடர்ச்சியான முயற்சிகளாலும் உருவாகும் ஒரு பயனாகும். வாழ்க்கையில் உண்மையான வெற்றி எப்போது கிடைக்கிறது தெரியுமா? மற்றவர்களின் கேலிகளையும் அழுத்தங்களையும் நம்முடைய தோல்விகளையும் தாண்டி இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கும் அந்த தருணத்தில்தான். விக்கிரமனின் கதை இதையே நமக்கு நினைவூட்டுகிறது. இதுவே மிகப்பெரிய பாடம். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பேரூக்கமாகும். விக்கிரமனின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையாக மட்டுமில்லை. கடின உழைப்பாலும் போராட்டத்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி நம்முடைய உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை எல்லோருக்கும் உணர்த்தும் ஒரு ஊக்கமாக அது மாறியது. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் முழு அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் வாழ்ந்தால் எந்த இலக்கும் அசாத்தியமல்ல என்பதை அவன் நிரூபித்தான். ஒவ்வொரு சவாலுக்குப் பிறகும் ஒரு புதிய நம்பிக்கை உண்டு என்றும், அதை அடைய நாம் முழு முயற்சியுடன் போராட வேண்டும் என்றும் விக்கிரமனின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. விக்கிரமனின் கதையிலிருந்து ஊக்கம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்திற்காக முதல் அடியை எடுக்க விரும்பினால், இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மேலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இப்படிப்பட்ட ஊக்கமளிக்கும் கதைகளையும் வாழ்க்கையை மாற்றும் சிந்தனைகளையும் உங்களிடம் கொண்டுவர நாங்கள் விரும்புகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபராக இணைவது எங்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கிறது. இதுபோன்ற மேலும் பல ஊக்கமளிக்கும் கதைகளையும் வாழ்க்கையை மாற்றும் நுணுக்கங்களையும் நாங்கள் எப்போதும் உங்களுக்காக கொண்டு வருவோம். நன்றி.
உங்களுடைய கனவுகளை நோக்கி முன்னேறுங்கள், போராடுங்கள், ஒருபோதும் தோற்றுப் போகாதீர்கள். ஏனெனில் ஒருபோதும் தோற்காதவர்களுக்கே வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டிருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் மூலம் அவர்களுக்கும் இந்த ஊக்கத்துடன் முன்னேற முடியும். அடுத்த முறை ஒரு புதிய கதையுடன் நாம் மீண்டும் சந்திப்போம்.